ஐஸ்வர்யா வந்து உண்மையாகவே கர்ப்பம் ஆகிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஐஸ்வர்யாவோட குழந்தைக்கும் வந்து எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கர்ப்பத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து வேணும்னே வந்து ஐஸ்வர்யா மேலே பழிய போட்டு ஐஸ்வர்யாவுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்க மாதிரி வந்து எல்லாரையும் நம்ப வைக்கிறாரு. இந்த சூழ்நிலை ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிடும், அது வரைக்கும் வந்து நீங்கள் யாரும் என்னை எந்த குறையும் சொல்ல முடியாது, வீட்டை விட்டு அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லிடுறாங்க. இந்த சூழ்நிலை மகா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் சூர்யா வந்து ஐஸ்வர்யாவை நம்ப மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறாங்க, மகா வந்து எப்படியாவது வந்து அந்த டாக்டரை சந்தித்து வந்து எதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணார், ஃபோட்டோஸ்லாம் எதுக்கு அமிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கூட சேர்ந்து அவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க மகா. உடனே அவரை தேடியும் போகிறாங்க. ஆனால் அவர் வந்து அங்கே இல்லாமல் போயிடுறாரு. அதனால் சூர்யாவை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. என்னை எதுக்கு வேஸ்ட்டாக கூட்டிகிட்டு வந்த, பாத்தியா அவன் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் சொல்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இங்கே ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றதுக்கு வந்து விதவிதமாக சமைச்சு கொடுக்க சொல்லி அங்கே இருக்கிறவங்கள வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு சித்ரா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நீயே ஒழுக்கம் கேட்டவ, இந்த லட்சத்தில் உனக்கு விதவிதமாக ஒரு சமைச்சு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் அதான் சொன்னேன்ல, டெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், சொல்லுங்கள், டெஸ்ட் எடுத்துட்டா யார் உண்மைன்னு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து நீ எல்லாம் பேசவே கூடாது, இந்த வீட்டில் முதல்ல இவ இருக்கவே கூடாது, இவர் இருந்தாவே எரிச்சல் ஆகுது, இவர் வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாக்கிட்டையும் சொல்கிறாங்க. உடனே வந்து டிஎன்ஏ டெஸ்ட் தான் எடுங்களேன், பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சூர்யாவோட அம்மா. இதெல்லாம் கேட்ட மகா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த கௌதம் வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நம்புவாரா, அவர் பொண்டாட்டி அவர் நம்ப மாட்டாரா, அவர் பொண்டாட்டி மேலே நம்பிக்கை இல்லாமல் என்ன வாழ்க்கை வாழ்கிறாரு இவரெல்லாம் என் அக்கா கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே செமையாக டென்ஷன் ஆகிறாங்க எல்லாரும். இங்கே பாருங்கள், ஒரு பொண்ணோட மரியாதை இப்படி வந்து எல்லாரும் வந்து பேசுகிறீங்களே, நியாயமா இது, என் அக்கா ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க மகா. உடனே எல்லாரும் வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு, சூர்யா வந்து சொல்கிறாரு, சும்மா உங்கள் அக்கா சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், உங்கள் அக்கா ரொம்ப நல்ல மாதிரி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் எடுத்து வந்து காட்டுறாங்க. ஒரு ஃபோட்டோ இருக்குது. இவர் வந்து அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப்க்கு வந்து கேக் ஊட்டி விடுற மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க, இவளுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னை பற்றி இப்படி யோசிக்கிறியா நீ, இப்படி வந்து சந்தேகப்படுற, இங்கே பாரு, எனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, புரியுதா, நீ தேவையில்லாமல் பண்ணுற ஒரு ஃபோட்டோ நம்பர் என்ன நம்ப மாட்டேங்கிறியா, அது மாதிரி தாங்க நீங்களும் ஒரு சர்டிஃபிகேட்டை நம்புறீங்க, ஒரு ரிப்போர்ட் வந்து வேணும் அப்படின்றீங்க ஒரு பொண்ணுக்கு, அது மட்டுமா, அந்த பொண்ணு கூட யாராவது பேசினா பழகினா ஒன்று அவங்க மேலே சந்தேகப்படுறீங்க. நீங்கள் அன்றைக்கி சந்தேகப்பட்டீங்களே எங்கள் அக்காவை வந்து நீங்கள் சந்தேகப்படலாம், உங்களை நான் சந்தேகப்படக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே சூர்யா யோசிக்கிறாரு. இங்கே பாருங்கள், எந்த பொண்ணும் தப்பு பண்ணணும்னா எங்கே வேணாலும் போய் தப்பு பண்ணலாம், வீட்டிலேருந்து தப்பு பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, புரியுதா, அதனால் முதல்ல பொண்ணுங்களை பற்றி தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, பொண்ணுங்களை முதல்ல கேவலமாக நினைக்கிறத விடுங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து சூர்யா யோசிக்கிறாரு. அனாமிகா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. நம்ம வந்து விஜய் வந்து ஏன் இப்படி டென்ஷனாக இருக்கேன்னொன்னே, நீங்களாம் இப்போ அப்பு கிட்ட தான் ரொம்ப அக்கறை காட்டுறீங்க, அவள் கோச்சிங்கன்னா பின்னாடியே போகிறீங்க, ஆனால் வந்து என் மேலே அக்கறையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன் மேலே எனக்கு அக்கறை இல்லாமல் இருக்குமா, நீ 2 பேருமே எனக்கு முக்கியம் தான், உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னோடனே, நீங்கள் தான் என்னோடய பிரச்சனை, வீட்டில் கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க, அதனால் சீக்கிரம் உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், ஏற்பாடு பண்ணுங்கன்னொன்னே, சரி கண்டிப்பாக நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.